இந்தியாவோட கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்ல ஒருத்தர் லேட் ராகேஷ் ஜுன்வாலா. சுமார் 40,000 crores வெல்த் கிரியேட் பண்ணி வாரன் பஃபே ஆஃப் இந்தியான்னு அழைக்கப்பட்டவர். 2022ல நம்மளை விட்டு பிரியும் போது நமக்காக ஒரு ஹார்ட்ஃபெல்ட் மெசேஜ் விட்டு போனாரு. அவரோட ஓன் வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா, மை வர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹஸ் பீன் மை ஹெல்த். ஐ வுட் என்கரேஜ் எவ்ரிபடி டு இன்வெஸ்ட் த மோஸ்ட் இன் தட். காம்பவுண்டிங்குக்கு டைம் தேவை. உங்க லைஃபோட பிகெஸ்ட் ஃபினான்ஷியல் ரிட்டர்ன்ஸ் பெரும்பாலும் உங்களோட 50s இல்ல 60sல தான் வரும். பண பின்னாடி மட்டும் ஓடி இன்னைக்கு உங்க ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணா நாளைக்கு உங்க வெல்த் பெருசா காம்பவுண்ட் ஆகி வரும்போது அதை என்ஜாய் பண்றதுக்கு ஹெல்த்தும் எனர்ஜியும் இல்லாம போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. வேர்ல்ட்ல பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட இருந்தாலும் இந்த வெல்த் கேம்ல லாங் டேர்ம் நின்னாதான் அதுக்கு ஒரு அர்த்தம். வெல்த் கேன் பை மெனி திங்ஸ், ஒன்லி ஹெல்த் லெட்ஸ் யூ ட்ரூலி என்ஜாய் தம். வாரன் பஃபே ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்றாரு. இமேஜின், உங்க 18th இயர் பர்த்டேக்கு யாரோ உங்களுக்கு பிராண்ட் நியூ லக்ஸரி கார் கிஃப்ட் பண்றாங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இதுதான் உங்க லைஃப் ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ண போற ஒரே ஒரு கார், இன்னொரு கார் கிடையாது. இது தெரிஞ்சிட்டு நாம அதை எவ்வளோ கேர்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணுவோம், ஒரு ஸ்கிராச்சும் விழாம பார்த்துப்போம். பஃபே சொல்றாரு, இதே மாதிரி நம் பாடியும். இது இருக்கிறது நம் கிட்ட ஒண்ணுதான், இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. எவ்வளோ வெல்த் கிரியேட் பண்ணாலும் இன்னொரு பாடி வாங்க முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நாம குவார்டர்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணாலும் போதும், ஆனா நம் பாடியை நாம தினம் அட்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. உங்க பெஸ்ட் அசெட் உங்க போர்ட்ஃபோலியோ இல்ல, நீங்க தான். ஹெல்த் மட்டும் போதாது, உங்க கூட இருக்கிறவங்களும் ரொம்ப முக்கியம். சப்போர்ட்டிவ் ஸ்பவுஸ், என்கரேஜ் பண்ற பேரண்ட்ஸ், இன்லாஸ், ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் உங்க பசங்க, இவங்க எல்லாருமே உங்க ஜர்னியோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த். சம்டைம்ஸ் ஒர்க்காக நீங்க வெளிநாடு போற மாதிரி இருக்கும். இயர்ஸ் டுகெதர் உங்க லவ்ட் ஒன்ஸை பிரிஞ்சு இருக்கிற ஒரு சிச்சுவேஷனும் வரலாம். ஆனா உங்களுக்காக அவங்க பண்ற அந்த சாக்ரிஃபைஸை நீங்க மறக்காதீங்க. ஆல்வேஸ் வேல்யூ தட். பி கைண்ட், பி கிரேட்ஃபுல். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க கிரியேட் பண்ண மெமோரிஸ் நீங்க எக்ஸ்ட்ரா 1% ரிட்டர்ன் ஏர்ன் பண்ற விட ரொம்ப வேல்யூபிள். மணி இஸ் ஜஸ்ட் a tool. ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் த ரியல் ரீசன். அப்புறம் உங்களுக்கு கிடைச்ச இந்த ப்ரிவிலேஜை இல்லாத மக்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சொசைட்டிக்கு ஏதாவது திருப்பி கொடுங்க. பணமா இருக்கலாம், இல்ல சர்வீஸ் மூலமாவும் இருக்கலாம். பர்சனலி என்னோட மந்த்லி பட்ஜெட்ல எனக்கு முடிஞ்சவளோ கொஞ்சம் அமௌண்ட் இதுக்காக அலோகேட் பண்றேன். குட் டீட்ஸ் ஆல்சோ காம்பவுண்ட். இந்த வெல்த் ஸ்டேர்கேஸ்ல இருக்கிற 11 ஸ்டெப்ஸ் ஒரு செக்லிஸ்ட் இல்ல, அது ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம். ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணாலும் சிஸ்டம் வீக் ஆயிடும். வாங்க ஒரு குவிக் ரீகேப் பார்க்கலாம். ஸ்டெப் 1, எமர்ஜென்சி ஃபண்ட். மார்க்கெட்ஸ் கிராஷ் ஆனாலும், ஜாப் லாஸ் ஆனாலும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டச் பண்ணாம ப்ரொடெக்ட் பண்ற ஒரு ஃபவுண்டேஷன். ஸ்டெப் 2, டிஃபைன் யோர் கோல்ஸ். நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எங்க டிப்ளாய் பண்றீங்கன்னு ஒரு கிளாரிட்டி வேணும். ஈக்விட்டியா, டெட்டா, இல்ல கோல்டா, இல்லைனா பேலன்ஸ்ட் அப்ரோச்சா. ஸ்டெப் 3, கெட் இன்ஷூர்ட். அன்எக்ஸ்பெக்டட் எமர்ஜென்சிஸ் உங்க என்டையர் வெல்த்தை வைப் அவுட் பண்ணக்கூடாது. ஸ்டெப் 4, இன்வெஸ்ட் கன்சிஸ்டன்ட்லி. டைம் இன் த மார்க்கெட் ஒர்க்ஸ் பெட்டர் தென் டைமிங் த மார்க்கெட். ஸோ உங்களோட எஸ்ஐபியை ரிலீஜியஸா ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 5, டைவர்சிஃபை வைஸ்லி. டோன்ட் புட் ஆல் த எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். டிஃப்ரெண்ட் அசெட்ஸ் டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணும். டைவர்சிஃபை பண்ணுங்க. ஸ்டெப் 6, இன்க்ரீஸ் கிராஜுவலி. இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். உங்க லைஃப் ஸ்டைல் கூட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் அப்கிரேட் வேணும். மார்க்கெட்ஸோட ரிட்டர்ன்ஸை விட உங்க கான்ட்ரிபியூஷன் தான் உங்களோட லாங் டேர்ம் கோலை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸ்டெப் 7, ஸ்டே ரேஷனல். ஃபியர்ல செல் பண்றதும் கிரீட்ல பை பண்றதும் அவாய்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 8, திங்க் லாங் டேர்ம். காம்பவுண்டிங்குக்கு டைம் வேணும். ஸோ பி பேஷண்ட், பி கன்சிஸ்டன்ட்.
Step 9, rebalance. 3 to 6 months once portfolio check பண்ணுங்க. Asset allocation mismatch ஆனா rebalance பண்ணுங்க. Profits book பண்ணுங்க. Step 10, trust your system. Step 1 to 9 follow பண்ணா ஒரு system create ஆகும். அத்தை trust பண்ணுங்க. Short term noises like war, politics, news இதெல்லாமே உங்க portfolio decisions affect பண்ணக்கூடாது. Step 11, stay balanced. லைஃபுக்கு ஒரு மீனிங் கொடுங்க. ஹெல்த்தும் ரிலேஷன்ஷிப்ஸும் வேல்யூ பண்ணுங்க. சம் திங்ஸ் ஆர் கிரேட்டர் தென் மணி. முடிஞ்சவளோ சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்கறது இம்பார்ட்டன்ட். வித் மணி யூ கேன் பை அ பெட் பட் நாட் ஸ்லீப். யூ கேன் பை அ கிளாக் பட் நாட் டைம். யூ கேன் பை அ ஹவுஸ் பட் நாட் அ ஹோம். யூ கேன் பை அ டாக்டர் பட் நாட் அ குட் ஹெல்த். தட்ஸ் வை step 11 is stay balanced. Because purpose of wealth is not just to become rich. It's to build a life worth living. Thank you for joining me through the wealth staircase journey. Until next time, be smart with your money. Vanakkam.